எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு அண்ணி. ஆம், உறவு முறைகளில் நாம் சதா அப்பா அம்மா சகோதரிகள் சகோதரர்கள் ஏன் மாமா அத்தை என பல உறவுகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் உறவுகளில் முக்கியமான அண்ணி என்ற உறவை பற்றி அதிகம் பேசுவதில்லை, பாராட்டுவதில்லை. அதன் சிறப்பை, தன்மையை, முக்கியத்துவத்தை, அதன் அவசியத்தை பற்றி நாம் அதிகம் சிந்திப்பதில்லை. அண்ணி என்ற பொசிஷனில் இருக்கும் பெண்களும் அண்ணியால் பல நன்மைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் மற்றவர்களும், அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் தீமைகளையும் துன்பங்களையும் இன்பங்களையும் அளித்து கொண்டிருக்கும் பெண்களை சற்று ஒரு நிமிடம் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? பெண்களின் நிலை இது என்றால், இதனால் பல நன்மை தீமைகளை அடைந்த ஆண்களும் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சினிமா, சீரியல் போன்றவற்றில் அண்ணி என்ற கதாபாத்திரத்தை அதிகமாக பார்த்தால் ஒரு வில்லி அல்லது ஒரு கொடூரமானவர் அல்லது ஏமாளி இது போன்ற கேரக்டர்களைத்தான் சித்தரித்திருப்பார்கள். அப்படித்தான் நாம் காண்கிறோம். ஆனால் அந்த அண்ணியின் அன்பை பெற்றவர்களும், அண்ணி என்றால் தாய்க்கு சமம் என்ற உணர்ந்தவர்களும் இவ்வுலக வாழ்வில் அதிகம் உண்டு. எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனது பிறந்த குடும்பத்தை திருமணத்திற்கு பின் முழுவதுமாக மறந்து புதிய இடம், புதிய சூழல் என்ற வாழ்க்கைக்குள் நுழையும் அண்ணி என்ற பெண் அங்கு தனது கணவரின் அப்பா, தங்கை, பல உறவுகள், அம்மா, உடன் பிறந்தோர், அக்கா, அண்ணன், தம்பி போன்ற அனைவரின் பாசமும் நேசமும் கிடைக்கும்போது அப்பெண் அடையும் பெருமிதம் இருக்கிறதே, அது அளவிட முடியாத எல்லையற்ற அன்பின் எல்லை. இதை அனுபவபூர்வமாக அடைந்தவர்களில் இந்நிலை பற்றி உணர்ந்தவர்களுக்கே இந்த உண்மை புரியும் என்று பெருமையாக கூறிக்கொள்ளலாம். பல அந்நியர் ஒரு தாய் போல் இருந்து உறவுகளில் சில சிறிய மைத்துனர்களை வளர்த்து ஆளாக்கியதையும் நாம் காண்கிறோம். அவர்களது அண்ணிகள் வளர்ந்து ஆளாக காரணமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களது அண்ணிகள் அண்ணி என்ற பொசிஷனில் இருந்து தனது மைத்துனருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவர்களை உயர்த்தியதாகவும் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். நம்ம அருகில் உள்ள இது போன்ற பெண்களை எண்ணி நாம் மகிழ்வதற்கு அளவே இல்லை. மேலும் பார்த்தால் இன்றைய காலகட்டங்களில் எதையும் தவறாகவும் தப்பாகவும் நினைக்கவும் பேசவும் பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளும் ஏற்படுகின்றன. அதை பயன்படுத்தி கொள்வதை காண்கிறோம். ஒரு குடும்பத்தில் நுழையும் பெண் அந்த புதிய சூழ்நிலையை ஏற்று ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு தனது பங்கை முழுமையாக அக்குடும்ப உறுப்பினர்களிடம் செலுத்தினால் அவர்கள் தானாக ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள இயலும். அதேபோல் அங்கு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் அப்பெண் தன் வீட்டு பெண் என்று தன் வீட்டு பெண்ணாக நினைத்து அன்பு செய்ய தொடங்கினால் அங்கு பரஸ்பர அன்பு வளரும். பல பெண்கள் அவரவர் குடும்பத்துடன் ஒற்றுமையாக கணவன் வீட்டில் வாழ காரணமே இந்த அண்ணி என்ற உறவுதான். அப்படி ஒரு அண்ணி என்ற உறவு கிடைக்காதவர்கள் பாவம் செய்தவர்களே என்று கூட சொல்லலாம். ஒரு பெண் தனது குடும்பத்தில் ஒற்றுமையாக இல்லாமல் பிரிந்து வந்தால் கூட இந்த அண்ணி என்ற பொசிஷனில் இருப்பவர்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லி மீண்டும் அவர்களை கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் அன்னிமார்களை நிறைய பேரை நாம் காண்கிறோம். ஏன், நமது பட்டினத்தார், வள்ளலார் போன்ற மகான்கள் தனது திறமையையும் தன்னுள் இருக்கும் இறைவனையும் அறிந்து அறவாழ்வில் ஈடுபட முக்கிய காரணமாக திகழ்ந்தவர்கள் அவர்களது அன்னிகளே. தாய் தந்தையர் சுட்டிக்காட்ட முடியாத இயலாத தவறுகளை சுட்டிக்காட்டி வழிநடத்துபவர்களும் அன்னிகளே. அதேபோல் நல்லது செய்யும்போது பாராட்டி ஊக்குவித்து முன்னோக்கி செல்ல உறுதுணையாக இருப்பவர்களும் அண்ணி என்ற அழகான உறவே. தவறுகள் செய்தால்
அம்மாவிற்கு பயப்படுவதை விட அன்னிக்கு பயந்து தன்னைத்தானே திருத்திக் கொள்பவர்களின் கதைகளையும் நாம் அக்கம் பக்கம் கேட்டு அறிந்து கொள்ள இயலும். ஆனால் நம்மில் பெரும்பான்மையோர் அன்னி என்ற சொல்லுக்கு மதிப்பை தராமல், அதை உணராமல் தங்களுக்குள்ளாகவே தவறான எண்ணத்தை வளர்த்து கொண்டு விலகி இருந்து காலம் முழுவதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பேசாமல் ஒதுங்கி இருப்போரையும் அதிகம் காண்கிறோம். நமது பண்பாட்டில் பல உறவுகளை காண்கிறோம். உறவும் பாசமும் பற்றும் ஒரு பலம் என்று சொன்னால் அது மிகையல்ல. கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், உன்மீது அன்பு செலுத்தாதவர்களிடமும் நீ அன்பு செலுத்து. அந்த அன்பு ஒரு நாள் தானாக புரியும். அதற்கு விளக்கம் தேவையில்லை என்று அன்பை மதிக்க வேண்டும், உதாசீனம் செய்யக்கூடாது என்கிறார். ஆனால் நம்மில் சிலர் அன்னி என்ற உறவுக்கு மதிப்பு அன்பு செலுத்துபவர்கள் மிக மிக குறைவாகவே உள்ளது. அன்னி என்ற மூன்றெழுத்தும் அன்னை என்ற மூன்றெழுத்தும் ஒன்றே. ராமாயணத்தில் அன்னி என்ற சொல்லுக்கு உதாரணம் லக்ஷ்மணன். ஆனால் மற்ற பரதன் சத்ருகன் இருவரும் லக்ஷ்மணனை போல் தங்களால் அண்ணன் அன்னிகளுக்கு சேவை செய்ய இயலவில்லையே என்று வருந்தியதையும் காண்கிறோம். ராமனை, அதாவது தனது அண்ணனை சீதையை சோதிக்கும்போது ராமனை தம்பிகளாகிய மற்ற மூவரும் அதை எதிர்த்து இது மிகவும் கொடுமை என குரல் கொடுத்ததோடு மனதால் எண்ணி எண்ணி தமக்குள் வருந்தி செய்வதறியாது வருந்தியதை அறிகிறோம். எனவே அன்னி என்ற உறவு இல்லாதவர்கள் எண்ணி வருந்தும்படியும், அன்னி என்ற உறவு உடன் இருக்கும் அன்னியை பெற்றவரும் அதன் அவசியத்தை மகத்துவத்தை உணர்ந்து அந்த உறவின் அன்பை வகையோடு புரிந்து புதுப்பித்து அன்பால் இணைந்து குடும்பம் என்ற கோயிலில் அன்பு தீபம் ஏற்றி ஒற்றுமை என்ற விளக்கை ஒளிர்ந்திட செய்ய உறுதி கொள்வோம். புறம் பேசுவதும் எது உண்மை எது பொய் என்று பகுத்து அறியாத காரணத்தினால்தான் உறவுகள் தவறான முறையில் பயணிக்க காரணம். புரிதல் என்பது அவசியம். பரமாத்மா சொல்வது போல் சொத்து சுகம் நம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பதை விட போதும் என்ற மனமும் பகுத்தறியும் திறனும் பெற்றவர்களாக நமது சந்ததியை உருவாக்குவதே இது போன்ற உறவுகள் வளர வழியாகும். இதை பலமுறை நமது எபிசோடில் குறிப்பிடப்பட்டுள்ளோம். நல்ல சந்ததிகள் வளர நல்ல உறவுகளும் அன்பும் அவசியம். முடிந்தவரை முயன்று உறவுகளை வளர்ப்போம். அதில் அன்னி என்ற உறவின் முக்கியம் அவசியமானது. இதை அந்நியரும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் புரிந்து கொள்வது முக்கியமானது. அந்நியராக இருக்க கொடுப்பினை உள்ளவர்களும் ஒரு குடும்பத்தின் அன்பு தீபம் எவ்வளவு மகத்தானது, அதை எப்படி எல்லோரும் இணைந்து ஒளிவீச செய்வது என்று எண்ணி பெருமை கொள்வது என்ற தூய எண்ணங்களை வளர்த்து ஒற்றுமையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதுவும் சில காலம்தான். பல தலைமுறைகள் இணைந்து வாழ்வதே பெருமை. அதனை வளர்க்க அன்னிகளை அன்னையாக எண்ணி மதித்து மகிழ்வோம். அந்நியர்களும் தமது கடமையை செவ்வனே செய்து அன்பை குடும்பம் முழுவதும் பரவச் செய்து மகிழ்வோடு எல்லோரும் வாழ்வோம். நாம் அனைவரையும் மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த எபிசோட் அந்நியர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.